Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினு காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு soft brown themed soft cut crease look. ஸோ என்னுடைய ஐஸ்க்கு நான் கட் க்ரீஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக நான் ட்ரை பண்ண மாட்டேன். என்னுடைய ஐஸ் கொஞ்சம் ஹூடட் ஐஸ் மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நான் உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஹூடட் ஐஸ் இருந்தால் எப்படி கட் க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்டெப்த்தாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அண்ட் 2 லிப் ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு இந்த வீடியோ நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், என்ன மாதிரி என்னுடைய லுக் வந்து நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு 8 செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபேஸ் நான் ஆல்ரெடி நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். லைக் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சீரம், அந்த எல்லா ஸ்கின் கேர் ரூட்டின் வேலை முடிஞ்சிருச்சு. ப்ரைமர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரைமருக்கு என்னுடைய நைக்கா சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா நல்லா போர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக ஃபில் பண்ணி நல்ல ஒரு பிளர்ட் எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்து நான் இன்றைக்கி கலர் கரெக்ஷன் பண்ணாமல் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். பட் ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு பண்ணல. யூஸ்வலாக நான் அதுதான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி என்னுடைய மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து 24 ஹேர் கன்சீலர். நல்லா ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா NW45. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு அண்டர்டோனோடு இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இது யூஸ் பண்ணேன். எனக்கு நிஜமாக தெரியல ஏன் ஆரஞ்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு. பட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணேன். பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணேன் இப்படி ப்ரஷ் வச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு சரி கொஞ்சமாக நம்ம ஆரஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மெயினாக என்னுடைய வாய் சுற்றி இருக்க ஏரியாவில் வந்து நான் ஒரு 2-3 டாட் வந்து ஆரஞ்சு வச்சுக்கிட்டேன். அது நான் இப்போ உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இது மட்டுமே எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு நான் வந்து எப்பயுமே ஆரஞ்சு கன்சிலர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஆரஞ்சு போட்டால் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆரஞ்சு யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு மேக்கப் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஆனாலும் எனக்கு ரிசல்ட் பிடிச்சது. பட் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா, ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரஞ்சு கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஃபவுண்டேஷன்ஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாபி ப்ரௌனோட ஃபவுண்டேஷன். இது வந்து வார்ம் ஆல்மண்ட் நினைக்கிறேன் இந்த ஷேட். இது பார்த்திங்கன்னா எனக்கு NW45க்கு ஒரு க்ளோஸ் மேட்ச். ஸோ இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் நான் அந்த சம்மர் டேன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்கின்னை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபவுண்டேஷனை என்னுடைய அந்த அவுட்டர் பெரிமீட்டர், அதாவது முகத்தில் வெளியில் இருக்க பார்ட், அதாவது அந்த ஜா லைன், அதுக்கப்புறம் நெத்தியோட டாப் பார்ட், அதுக்கப்புறம் மூக்கோட சைடு, இதெல்லாம் வந்துட்டு இந்த பாபி ப்ரௌனோட ஃபவுண்டேஷன் இந்த ஷேட்காக நான் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டியாக ஒரு 1.5 பம்ப் தான் ஆக்சுவலாக எடுத்தேன். அதை எடுத்து இந்த குட்டி ப்ரஷ்லேயே வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய கவரேஜ் கூட போகல. ஏன்னா 2 ஃபவுண்டேஷன் நான் போகிறதுமே பார்த்தீங்கன்னா ஹெவி கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ நிறைய ப்ராடக்ட் நான் வந்து எடுத்துக்கல, கம்மியாகவே எடுத்துட்டேன். அடுத்து எஸ்டே lauder ஃபவுண்டேஷன் எடுத்து நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு இது வந்து என்னுடைய கண்ணுக்கு கீழே, மூக்கு மேலே, அதுக்கப்புறம் யூஸ்வலாக நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவேனோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு மேலே வேறு எந்த கன்சீலரும் நான் யூஸ் பண்ணல. அதனால தான் நான் இந்த ஃபவுண்டேஷனே வந்து எடுத்து கன்சீலர் யூஸ் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய ஸ்கின் டோன் பொறுத்து, ஸ்கின் டைப் பொறுத்து நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஷேட்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கலர்டாக இருக்கணும், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அங்கங்கே ஒரு கலராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே இது மாதிரி ஒரு 4-5 ஷேட்ஸ் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஸ்கின் டோன் பொறுத்து நீங்கள் ஷேட்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் டிஸ்கலர்ட் ஸ்கின்னாக இருக்கும்போது ஒரு 2-3 ஷேட்ஸ் போட்டால் தான் வந்துட்டு எண்ட் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டடாக ஃபேஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பியூட்டி ஸ்பஞ்சை ஒழுங்காக ஈரம் பண்ணி எல்லா தண்ணியும் புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்பஞ்ச் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஈரமாக இருக்கணும், தண்ணி சொட்ட ஈரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் எல்லாம் உங்கள் ஸ்பஞ்சே எடுத்துக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து நான் கன்சீலர் எதுவும் இதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறதுக்கு இல்லை. இதுக்கு மேலே நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணாததுனால என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து நிறைய பவுடர் குடிச்சிது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இந்த ஒரு டெக்னிக் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஒரு ஹைட்ரேட்டிங் கன்சீலர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பேக்கிங் நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா நான் இப்போ பண்ண போகிற அந்த லூஸ் பவுடர் பேக்கிங் பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம் இது கேக்கி ஆகிட போதும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன்றதுனால நிறைய பவுடர் வந்து எடுத்துச்சு. ஸோ இது செகண்ட் லேயரிங். இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஐ மேக்கப் போயிட போகிறேன். ஸோ ஐ மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் முடிச்சிடறேன். ஓகே, ஐப்ரோஸ்க்கு என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் ப்ரோ பொமேட் எடுத்துக்கிறேன் கிராஃபைட் ஷேடில். அதை எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி
ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில்லிங் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை பொறுத்து. எனக்கு இப்போது வந்து இந்த பொமேட் வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா டக்குன்னு வேலை முடியுது. அதனால் ஸோ உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு என்னுடைய ஐலிட்ஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்பஞ்ச் வச்சு. இப்போ என்னுடைய அனசாஷா பெவர்லி ஹில்ஸ் ஜாக்கி ஐனா பேலட் எடுத்து இந்த ஜிஞ்சர் அப்படின்ற ஷேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய லிட்ஸில் அந்த சாக்கெட் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பிளெண்டிங் வேலை கிடையாது, பட் லைட்டாக என்னுடைய அந்த ட்ரான்சிஷன் ஏரியாலையும் போகிற மாதிரி நான் வந்து அதை ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இந்த கிரெடிட் அப்படின்ற டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அந்த சாக்கெட்லேயே வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு செமி சர்க்கிளில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு மாதிரி ஒரு கட் க்ரீஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். என்னுடைய ஐ ஷேப்க்கு கட் க்ரீஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, பட் ட்ரை பண்ணலாமே, என்ன பெருசாகிட போது மேக்கப் தானே அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட அண்ட்ரையில் நான் எவ்வளோ பவுடர் போட்டிருந்தேன், அவ்வளோவும் வந்துட்டு மறுபடியும் அது அப்படியே சோக் ஆகிடுச்சு. நான் ஃபாலோட்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பவுடர் போடுறேன். எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்ன்றதுனால அது ரொம்ப ட்ரையாலாம் ஆகலை, எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையே ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இவ்வளோ பேக்கிங் நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கப் வேணால் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய அந்த ட்ரான்சிஷன் அண்ட் சாக்கெட் ஏரியா வேலை முடிஞ்சதும் நான் என்னுடைய க்ரீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீஸ் ஒரு சாக்கெட்னு வந்து க்ளீனாக எதுவுமே இருக்காது. ஸோ நானாக தான் உருவாக்கணும். ஸோ நானாக எனக்கு தேவையான மாதிரி என்னுடைய ஐ ஸ்பேஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரியான ஒரு லிட் வந்து நான் இங்கே வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் என்னுடைய ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சமாக ட்ரை ஆனதும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷேட் எடுத்து ஒரு குட்டி ப்ரஷ், ஒரு ஐலைனர் ப்ரஷில் வந்துட்டு அந்த ஐலிடோட ஃபஸ்ட்டு 1/3 மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரியான அந்த ஜாம் அப்படின்ற ஷேட் எடுத்து என்னுடைய லிட்டோட சென்டர் பார்ட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் முன்னாடி போட்ட கலர் விட கொஞ்சம் ஜிகுன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப ஜிகுன்னு அந்த இன்னர் கார்னரில் வேணாம் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு சாஃப்டான ஹைலைட்டிங் கலர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு நல்லா பிரைட்டாக வேணும்னு இந்த கலர் போட்டுக்கிறேன். அடுத்து தேர்ட் கலராக நான் இந்த லிச்சுவேஷன் அப்படின்ற இந்த ஷேட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர், நல்ல ஒரு ஷிம்மர்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிக் கலர். எனக்கு இந்த பேலட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபார்முலேஷனாக இருக்கட்டும், ஷேட்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை என்னுடைய தேர்ட் ஸ்பேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபைனல் அவுட்டர் வீக்கு அந்த மேட் ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து ஒரு அவுட்டர் வீயை வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டி பென்சில் ப்ரஷஸ் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஐ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஐ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரஷஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேட் ப்ரௌனே வந்துட்டு என்னோடய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், ரொம்ப ஹெவியாக எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைட் ஆல்மண்ட் கலர் எடுத்தேன், என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணேன். அந்த கலர் எடுத்து அந்த ப்ரௌனை வந்து நான் வந்து சாஃப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து காஜலுக்கு என்னுடைய Maybelline லைன் டாட்டூ லைன் ஏதோ ஒரு காஜல், அந்த காஜல் எடுத்து என்னுடைய வாட்டர் லைனில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். லேஸாக என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் எடுத்துகிட்டு வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையே என்னுடைய அப்பர் வாட்டர் லைன்லேயும் வந்து நான் நல்லா வந்து இன்டென்சிஃபை பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து என்னுடைய ஃபேஸஸ் லிக்விட் ஐலைனர் எடுத்து நல்ல ஒரு ட்ரமாட்டிக் விங் லைனர் வந்து நான் போட்டுக்கிறேன் என்னுடைய ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ லிட் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா தின்னாகவும் விங் மட்டும் கொஞ்சம் திக்காகவும் போட்டுக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு லிக்விட் ஐலைனர் தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் மெயினாக ஒரு பிக்னராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதாவது தப்பு பண்ணிட்டீங்கனாலும் டக்குன்னு அழைக்கிறதுக்கு வந்து லிக்விட் ஐலைனர் தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஐலைனர் தான். ஸோ விங் லைனர் முடிஞ்சிச்சு. அடுத்து என்னுடைய ஐப்ரோஸோட அந்த கீழ் பார்ட்டை வந்து நான் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த ஐப்ரோஸ் வந்து தனியாக மறுபடியும் கொஞ்சம் பளிச்சுன்னு எடுத்து காமிக்கும். அந்த ப்ரோபோன் ஏரியாவும் வந்துட்டு நிறைய கலர் அந்த ட்ரான்சிஷன் கலர் இல்லாமல் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும். அடுத்து அந்த ப்ரோபோனோட அந்த டாப் அந்த லைக் பெண்ட் மாதிரி ஆகுதுல அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு ஹைலைட்டிங் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து மஸ்காராக்கு நான் ஒரு வெட் அண்ட் வைல்ட் மஸ்காரா எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் வந்து நல்லா நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒரு லேஷஸுமே ஒட்ட போகிறேன். ஸோ லேஷஸ் ஒட்டுறனாலுமே வந்துட்டு எனக்கு என்னுடைய நேச்சுரல் லேஷஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நல்லா மஸ்காரா போட்டுக்கிறேன். மெயினாக லோவர் லேஷஸில் வந்து நல்லா இன்டென்சிஃபைடாக போட்டுக்கிறேன். இதோட என்னுடைய ஆல்மோஸ்ட் ஐ மேக்கப் டன். ஃபைனல் டச் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோல்டன் கலர் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டே குவிக்கிலேருந்து எடுத்து என்னுடைய அந்த க்ரீஸ் வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன்னா என்னோடய ஹியூடட் ஐஸில் வந்துட்டு நான் கண் ஓப்பன் பண்ண மேலே போய் அந்த கலர்லாம் ஒட்டி நான் கிறிஸ்பாக போட்ட லைனுமே வந்துட்டு சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நான் க்ளீனாக காமிக்கணுன்றதுக்காக ஒரு லைனர் வச்சு நான் இப்படி லைன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதோட நான் ஐஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக நான் லேஷஸ் ஒட்டிப்பேன். இப்போ என்னோடய அந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த லைனர் போட்டேன்ல, அந்த விங் போட்டேன்ல, அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அந்த கன்சிலர் வச்சு அந்த கீழே இருக்க பார்ட் மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரான்சிங் என்னுடைய செஃபோரா ப்ரான்சர் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷீன்லேருந்து வாங்கினது கைஸ். முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சி. நான் பிரேக் விட்டுருந்தேன் என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ் கொஞ்சம் ப்ரீத் பண்ணட்டும் அப்படின்ட்டு. இப்போ நான் அதை எடுத்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். அதை இன்னும் ஷேப் பண்ணல, இனிமேல் தான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் ரொம்ப ஐயோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காதிங்க. எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் கண்டிப்பாக குட்டி பண்ணிவிடுவேன். ஸோ என்னுடைய ஃபேஸ் நான் நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷும் போட்டுக்கிறேன். ப்ளஷ்க்கு வந்து இந்த வெட் n வைல்டோட மெலோ வைன் சீரியஸாகவே நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் எப்போ எடுக்கிறேனோ அப்போல்லாமே மனசால் நான் உங்களை வந்துட்டு தேங்க் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ஒரு வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணீங்க. வெட் n வைல்டில் இந்த மெலோ வைன் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. நான் நிறைய யூஸ் பண்ணேன். ஒரு ப்ளஷஸில் இது ஒரு ப்ளஷ். ஸோ இதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் நல்லா நான் அப்ளை பண்ணிவிட்டு ஃபக்ஷிலேருந்து ஒரு ஹைலைட்டர், இது H04, அதான் ஷேட் நம்பரே. ஸோ அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டாப் பார்ட், சீக் போனோட அந்த டாப் பார்ட், அப்புறம் மூக்கில் வெறும் அந்த டிப்பில் மட்டும், அப்புறம் அந்த லிப்ஸ்க்கு மேலே இருக்க அந்த குட்டி பார்ட் அங்கெல்லாம் பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்ஸ்க்கு இந்த 2 ஆப்ஷன் நான் மிலானிலேருந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் காமிச்சிடுறேன். லைக் இந்த ப்ரௌன் கலர், இது வந்து கோவட் அப்படின்ற ஒரு ஷேட். என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர். பட் நிறைய பேருக்கு டார்க் கலர்ஸ் வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷனுமே காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் என்னுடைய பர்சனல் சாய்ஸ். நான் இந்த அவுட்ஃபிட்க்கு இந்த கலர் தான் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஹைலைட்டர் கொஞ்சமாக என்னோடய லிப்ஸோட சென்டரில் போட்டுட்டேன். லைட்டாக அந்த ஒரு இல்யூஷன் ஆம்ப்ரே லிப்ஸ் மாதிரி லைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணிவிட்டு என்னுடைய ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி என்னுடைய மேக்கப் வந்து நான் லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லிப். அண்ட் நான் என்ன பண்ணேன், ஃபைனலாக என்னோடய லுக்குக்கு வந்து அந்த ஐஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்து என்னுடைய அந்த அவுட்டர் வி அண்ட் ட்ரான்சிஷன் ஏரியா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நான் டெப்த் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகே, இது கட் க்ரீஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது என்னுடைய ஐஸ்க்கு. எனக்கு இந்த ஃபைனல் டெஸ்ட் தான் உண்மையாகவே ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு ட்ராமாட்டிக் லுக். ரொம்ப இது எக்ஸ்ட்ரீம் ட்ராமாட்டிக் கிடையாது. உங்களுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. க்ளோஸ் பண்ணும்போது தான் தெரியும் பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று க்ளீனாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நான் எப்பயுமே வந்து இவ்வளோ ட்ராமாட்டிக் லுக்கே போக மாட்டேன். ரொம்ப சாஃப்டாக தான் வச்சுப்பேன். ஸோ எனக்கே இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான வித்தியாசமான லுக் தான். ஸோ என்னுடைய செகண்ட் லிப் ஆப்ஷன் வந்து இது. இதனுடைய ஷேட் நேம் எனக்கு ப்ராப்பராக தெரியல. பட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் வந்து இப்படி லிப்ஸ்க்கு சென்டரில் போட்டு இப்படி தான் பிளெண்ட் பண்ணுறேன். என்னுடைய கையாலேயோ ப்ரஷ்ஷாலேயோ நான் பிளெண்ட் பண்ண மாட்டேன். லிப்ஸே மம் பண்ணி கொஞ்சம் பார்க்க வியர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி பண்ணி தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ இது என்னுடைய செகண்ட் லிப் ஆப்ஷன். நீங்கள் இந்த மாதிரியும் போய்க்கலாம். அதாவது என்னுடைய அவுட்ஃபிட்டில் கொஞ்சம் பிங்க் இருந்தது, அதனால நான் பிங்க் போய்க்கிட்டேன். உங்களுக்கு பீச் இருந்ததுன்னா பீச் போய்க்கோங்க. ஸோ அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ எஸ், இதான் என்னுடைய 2 லிப் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டும் பிடிக்கலன்னா ஐம் வெரி சாரி. எனக்கு பிடிச்ச 2 லிப் ஆப்ஷன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸுக்கு, இந்த லுக்குக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் யாருக்காவது வந்து பொட்டு வச்சுருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணி இருந்ததுன்னா அவங்களுக்காக இந்த ஒரு லுக். பொட்டு வச்சும் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு தான். பட் இதான் என்னுடைய ஃபைனல் லுக். உங்களுக்கு எந்த லுக் வந்து இதில் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். ப்ரௌன் லிப்ஸ்டிக்கா, இல்லை இந்த ஒரு மாதிரியான பிங்கிஷ் நியூட் லிப்ஸ்டிக்கா, இல்லை பொட்டு வச்சதா பொட்டு வைக்காததா அப்படின்ட்டு. ஸோ இதான் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்க லுக். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து நெக் பீஸ் எதுவும் போடல. ஏன்னா எனக்கு இயர்ரிங்ஸே ரொம்ப பெருசாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப ஹெவியாக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் நெக் பீஸ் எதுவுமே போடவே இல்லை. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க செட் பொறுத்து, ட்ரெஸ் பொறுத்து நீங்கள் ஹேர் டூ அண்ட் ஜுவல்ஸ் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்ஸ் இதுவே யூஸ் பண்ணலாம். ஸோ தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஐடி. நீங்கள் தாராளமாக என்ன ஃபாலோ பண்ணலாம் அங்கேயும். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.